ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 585. இங்கு கலியுகத்தின் எதிர்காலத்தை பற்றி கூறும் சில வியாசதேவர். முன்பு ஒரு சமயம், அதாவது கலியுகத்தின் தீய குணங்கள் பொறுக்க முடியாத அளவுக்கு அதிகரிக்கும் பொழுது அதர்மத்தில் நிலை பெற்று இருப்பவர்களை அழிப்பதற்கு பரமபுருஷ பகவான் கல்கியாக அவதரிப்பார் என்பதையும், அதன் பிறகு ஒரு புதிய சக்தி யுகம் துவங்கும் ஆகும். கலிகி யுகம் முன்னேற மக்களின் நல்ல குணங்கள் எல்லாம் குறைந்து தீய குணங்கள் அதிகரித்து கொண்டே வரும். இதனால் வேத கோட்பாடுகள் மறைந்து நாஸ்திகர்களின் பேரளவையான சமயம் மேலோங்கி இருக்கும். அரசர்கள் வழிப்பறி கொள்ளையர்களாக இருப்பார்கள். பொது ஜனங்கள் கீழ்த்தரமான தொழில்களில் ஈடுபடுவார்கள். மேலும் சமூக பிரிவினர் எல்லோரும் சூத்திரர்களை போன்று ஆகிவிடுவார்கள். பசுக்கள் எல்லாம் ஆடுகளைப் போல் ஆகிவிடும். ஆன்மீக ஆசிரமங்கள் எல்லாம் தெய்வ சிந்தனை அற்ற வீடுகளாக மாறிவிடும். மேலும் குடும்ப உறவு முறைகள் திருமண உறவுக்கு அப்பால் விரிவு அடையாது போய்விடும். கலியுகம் கிட்டத்தட்ட முடிவுறும் தருவாயில் பரமபுருஷர் அவதரிப்பார். அவர் சம்பலா என்ற கிராமத்தில் பிராமண சிரேஷ்டரான விஷ்ணு யாசரின் வீட்டில் தோன்றி கல்கி என்ற திருநாமத்தை ஏற்பார். அவர் தேவதத்தம் என்ற தமது குதிரையில் ஏறி கையில் தமது வாளை எடுத்துக்கொண்டு பூமியில் சஞ்சரித்து அரசர்களின் வேடத்தில் உள்ள லட்சக்கணக்கான கொள்ளைக்காரர்களை கொன்று குவித்து வருவார். பிறகு அடுத்த சத்திய யுகத்திற்கான அறிகுறிகள் தோன்றத் துவங்கும். சந்திரன், சூரியன் மற்றும் குரு ஆகிய கிரகங்கள் ஒரே நேரத்தில் சந்திர மண்டலத்து புஷ்யா நட்சத்திரத்தில் ஒன்று சேரும்போது சத்திய யுகம் தோன்றும். சத்தியா, திரேதா, துவாபரா மற்றும் கலி என்ற இந்த 4 யுகங்களின் யுக சுழற்சியானது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவராசிகளின் சமூகத்தில் சுழன்று வரும். அடுத்த சத்திய யுகத்தில் வைவஸ்த மனுவில் இருந்து வர இருக்கும் சூரிய மற்றும் சந்திர வம்சங்களை பற்றிய ஒரு சுருக்கமான வர்ணனையுடன் இது முடிவு அடைகின்றது. புனிதர்களான 2 சத்திரியர்கள் இன்றும் வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த கலியுகத்தின் முடிவில் சூரிய தேவனான விவஸ்வானின் புண்ணிய வம்சத்தையும் சந்திர தேவனான சந்திரனின் புண்ணிய வம்சத்தையும் இவர்கள் மீண்டும் ஆரம்பித்து வைப்பார்கள். இந்த 2 அரசர்களில் ஒருவர் சந்தனு மகாராஜாவின் ஒரு சகோதரர் ஆன தேவாபி ஆவார். மற்றவர் இஸ்வாகுவும் சத்தவரான மர் எனப்படுவார். இவர்கள் கலாபம் என்ற கிராமத்தில் மாறு வேடத்தில் உரிய காலத்திற்காக காத்து கொண்டு இருக்கின்றார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான சுகதேவ கோஸ்வாமி கூறினார், அரசே, பிறகு கலியுகத்தின் சக்தி வாய்ந்த ஆதிக்கத்தின் காரணத்தினால் தர்மம், சத்தியம், தூய்மை, பொறுமை, கருணை, ஆயுள், தேகபலம், ஞாபக சக்தி ஆகியவை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு வரும். தற்போதைய யுகமான இந்த கலியுகத்தில் இந்த ஸ்லோகத்தில் விவரிக்கப்படுவது போன்று கிட்டத்தட்ட எல்லா நற்குணங்களும் படிப்படியாக குறைந்துவிடும். உதாரணமாக, உயர் அதிகாரிகள் இடம் ஒரு மரியாதை ஏற்படுத்தி சமய கோட்பாடுகளை மதித்து நடக்கச் செய்யும் தர்மம் நலிவு அடைந்து விடும். மேலை நாடுகளில் உள்ள மத சாஸ்திர விற்பனர்களால் கடவுளையோ அல்லது கடவுளின் விதிகளையோ விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்க இயலவில்லை. இதனால் மேற்கத்திய அறிவு சார்ந்த வரலாற்றில் மத சாஸ்திரத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் இடையில் ஒரு கடுமையான பிரிவினை ஏற்பட்டு இருக்கின்றது. சில சமய சாஸ்திர விற்பனர்கள் இந்த
கருத்து வேறுபாட்டை தீர்க்கும் முயற்சியில் தங்களுடைய கோட்பாடுகளை மாற்றி அமைத்து கொள்ள சம்மதித்து இருக்கின்றார்கள். இதனால் நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மைகளுக்கு ஏற்பு உடையவையாக அவை விளங்கும். அவர்களுடைய கோட்பாடுகள் நிரூபிக்கப்படாதவை என்ற போதிலும் அவை விஞ்ஞானம் என்ற வட்டத்திற்குள் கபடமாக சேர்க்கப்பட்டு இருக்கின்றன. மற்றொரு புறம் சில மத வெறியர்கள் விஞ்ஞான முறையை முற்றிலும் நிராகரித்து அவர்களுடைய பழமை வாய்ந்த இன வைராக்கியம் கொண்ட பிடிவாதமான கொள்கைகளை வற்புறுத்தி வருகின்றார்கள். இவ்வாறாக முறையான வேத சமய சாஸ்திரம் இல்லாத காரணத்தால் பௌதிக விஞ்ஞானம் ஆழ்ந்த பௌதிக பற்று என்ற அழிவை நோக்கி சென்று இருக்கின்றது. மேற்கத்திய கற்பனா தத்துவமானது நீதி நெறி மற்றும் நிச்சயமற்ற மொழி ஆராய்ச்சி என்ற அற்ப அறிவை மட்டுமே ஆதாரமாக கொண்டு இருக்கின்றது. பல சிறந்த மேற்கத்திய வல்லுநர்கள் பௌதிக ஆராய்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு இருக்கின்றார்கள். இயற்கையாகவே பெரும்பான்மையான மேற்கத்திய சமய வாழ்வு அறிவு பூர்வமான முக்கிய ஆதாரத்திலிருந்து பிரிக்கப்பட்டு இருப்பதால் அது பகுத்து அறிவற்ற மத வெறியும் அதிகார பூர்வம் அற்ற புதிரான மத அனுசரணை முறையும் நிறைந்ததாக இருக்கின்றது. மக்கள் இறை விஞ்ஞானத்தை சிறிதும் அறியாதவர்களாக இருப்பதால் அவர்கள் கிருஷ்ணபக்தி இயக்கத்தை இந்த அர்த்தமற்ற கலப்படம் உள்ள வினோதமான சமய கொள்கைகள் உடன் ஒப்பிட்டு கிருஷ்ண உணர்வு கொள்கைகளில் அதிருப்தி அடைகின்றார்கள். இவ்வாறாக கடவுளின் சட்டத்திற்கு அடி பணிந்து நடக்கும் உண்மையான தர்மம் இப்பொழுது குறைந்து வருகின்றது. மக்கள் உண்மை என்ன என்பதை அறியாத காரணத்தினால் சத்தியமும் நலிவு அடைந்து வருகின்றது. பரம சத்தியத்தை அல்லது பரம புருஷரை அறியாமல் வாழ்வின் உண்மையான நோக்கத்தை ஒருவனால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. மக்கள் தங்களை புனிதப்படுத்தி கொண்டு பொறாமையில் இருந்து விடுபடுவதற்கான நடைமுறைக்கு ஏற்ற வழிமுறை இப்பொழுது இல்லாத காரணத்தால் பொறுமை அல்லது மன்னிக்கும் சுபாவம் கூட இப்பொழுது குறைந்து வருகிறது. ஒருவன் வேத வல்லுநர்களால் அளிக்கப்பட்டுள்ள அதிகாரபூர்வமான சமய முறைக்கேற்ப பகவானின் புனித திருநாமங்களை ஜபித்து தூய்மை அடைய வேண்டும். இல்லையென்றால் கோபம் பொறாமை போன்றவைகளால் மனம் அலைக்கழிக்கப்படும். இவ்வாறாக கருணையும் குறைந்து வருகிறது. எல்லா ஜீவராசிகளும் கடவுளின் தெய்வீகமான இருப்புடன் நித்தியமாக சம்பந்தப்பட்டு இருக்கின்றார்கள். கடவுள் உடன் உள்ள இந்த ஒற்றுமை நாஸ்திகத்தினாலும் நம்பிக்கை இன்மையாலும் குலைக்கப்படும் பொழுது மக்கள் ஒருவருக்கு ஒருவர் கருணை காட்டும் சுபாவத்தை இழந்து விடுகின்றார்கள். உண்மையில் மக்கள் தங்களிடமே கருணை அற்றவர்களாக மாறிவிட்டார்கள். அவர்கள் சாராயம், போதைப் பொருட்கள், புகைப்பிடித்தல், மாமிசம் உண்ணுதல், தீய உடல் உறவு போன்றவைகளால் தங்களையே அழித்து கொள்கின்றார்கள். தங்களையே அழித்து கொள்ளும் இத்தகைய தீய பழக்க வழக்கங்களின் காரணத்தாலும் காலத்தின் சக்தி வாய்ந்த ஆதிக்கத்தின் காரணத்தினாலும் மக்களின் சராசரி ஆயுள் இப்பொழுது குறைந்து வருகிறது. பாமர மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விரும்பும் நவீன விஞ்ஞானிகள் மனிதனின் சராசரி ஆயுளை விஞ்ஞானம் அதிகரித்து உள்ளது என்ற தவறான புள்ளி விவரங்களை அடிக்கடி பிரசுரிக்கின்றார்கள். ஆனால் கொடூரமான கருச்சிதைவு பழக்கத்தின் மூலமாக கொல்லப்படும் மக்களின் எண்ணிக்கையை இந்த புள்ளி விவரங்கள் கணக்கில் எடுத்து கொள்ளப்படுவது கிடையாது. மொத்த ஜனத்தொகையின் சராசரி ஆயுளுடன் கருச்சிதைவால் கொல்லப்படும் குழந்தைகளின் ஆயுளையும் சேர்த்து கொள்வோமானால் இந்த கலியுகத்தில் மனிதனின் ஆயுள் சிறிதும் அதிகரிக்கவில்லை என்பதையும் மாறாக அது தீவிரமாக குறைந்து வருகிறது என்பதையும் நம்மால் காண முடியும். தேக பலமும் இப்பொழுது குறைந்து வருகிறது. 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய யுகத்தில் மனிதர்கள், மிருகங்கள் மற்றும் தாவரங்கள் கூட அளவில் பெரிதாகவும்
அதிக பலம் உள்ளவையாகவும் இருந்தன என வேத இலக்கியம் குறிப்பிடுகின்றது. கலியுகம் முன்னேற முன்னேற உடலின் உயரமும் பலமும் படிப்படியாக குறைந்துவிடும். ஞாபக சக்தி குறைந்து வருகிறது என்பதில் சிறிதும் சந்தேகம் கிடையாது. முந்தைய யுகங்களில் மனிதர்கள் உயர்ந்த ஞாபக சக்தியை பெற்று இருந்தார்கள். இந்த கலியுகத்தில் அனைத்தும் மிகவும் மாறிவிட்டன என்பதில் ஐயம் கிடையாது. கலியுகத்தில் செல்வம் மட்டுமே ஒருவனின் நற்பிறப்புக்கும் சரியான நடத்தைக்கும் சிறந்த குணங்களுக்கும் அறிகுறியாக கருதப்படும். சட்டமும் நீதியும் ஒருவனது அதிகாரத்தின் அடிப்படையினால் செயலாக்கப்படும். இந்த கலியுகத்தில் ஒருவனுடைய அறிவு, கலாச்சாரம், ஒழுக்கம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அவனது பொருளாதார நிலைக்கு ஏற்பவே ஒரு மனிதன் உயர்ந்த வர்க்கம், நடுத்தர வர்க்கம் அல்லது தாழ்ந்த வர்க்கம் என கருதப்படுகின்றான். இந்த கலியுகத்தில் செல்வந்தர்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட சொகுசான ஏற்பாடுகள் உடன் கூடிய பல பெரிய தொழில்நுட்ப மற்றும் வர்த்தக நகரங்கள் இருக்கின்றன. கௌரவமான கோலமுள்ள வீடுகளுக்குள் பல நெறி தவறிய நியாயமற்ற பாவச் செயல்கள் நடைபெறுவதை காண்பது சகஜம் ஆகிவிட்டது. வேதங்களின் அடிப்படை தத்துவங்களின்படி ஒருவனுடைய ஒழுக்கம் நெறிப்படுத்தப்பட்டதாக இருக்குமானால் அவன் உயர்ந்த வர்க்கத்தை சேர்ந்தவன் என கருதப்படுவான். மேலும் அவனது செயல்கள் அனைத்து ஜீவராசிகளின் மகிழ்ச்சிக்காக அர்ப்பணிக்கப்பட்டு இருக்குமானால் அவனுடைய ஒழுக்கம் அறிவு மயமானது என கருதப்படுகின்றது. எல்லா ஜீவராசிகளின் உடல்களிலும் கடவுளின் தெய்வீக தன்மை உடைய நித்தியமான ஒரு ஆன்மீக பொறி இருக்கின்றது. நம்முடைய மூல ஆன்மீக உணர்வு விழிப்புறச் செய்யப்படும் பொழுது இயற்கையாகவே நாம் ஆனந்தம் உள்ளவர்களாகவும் அறிவும் அமைதியும் நிறைந்தவர்களாகவும் ஆகின்றோம். அறிவு பெற்ற ஒருவன் தனது ஆன்மீக புரிந்து உணர்வை மறுபடியும் உயிர்ப்பிக்க முயற்சிக்க வேண்டும். மேலும் அதே மேலான உணர்வை மற்றவர்களும் அனுபவிக்க அவன் உதவி செய்ய வேண்டும். இந்த கலியுகத்தில் மிருகத்தனமான பலம்தான் சட்டத்தையும் நீதியையும் தீர்மானிக்கும் என்பதையும் இந்த சுலோகம் குறிப்பிடுகின்றது. முன்னேற்றகரமான வேத பண்பாட்டில் ஆன்மீக வாழ்விற்கும் பொது ஜனங்களுக்கும் இடையில் செயற்கையான பிரிவினை இருக்கவில்லை. நாகரிகம் அடைந்த எல்லோரும் கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்பதையும் அவரது சட்டங்கள் எல்லா ஜீவராசிகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவை என்பதையும் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே தர்மம் என்ற சொல் ஒருவனது சமூக கடமையையும் சமய கடமையும் சுட்டி காட்டுகின்றது. இவ்விதமாக கடமை உணர்ச்சியுடன் ஒருவரது குடும்ப நலனில் அக்கறை கொண்டு இருப்பது தர்மமாகும். இறைவனின் அன்பு தொண்டில் ஈடுபட்டு இருப்பதும் தர்மமாகும். ஆனால் இந்த கலியுகத்தில் வாய்மையே நியாயம் என்ற கொள்கைதான் மேலோங்கி இருக்கும் என்பதை இந்த ஸ்லோகம் சுட்டி காட்டுகின்றது. இந்த கொள்கை எப்படி இந்தியாவின் கடந்த காலத்தை ஊடுருவி ஆக்கிரமித்தது என்பதை நாம் கண்டோம். அதுபோன்றே மேற்கத்திய நாடுகள் அரசியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஆசிய நாடுகளை விட மேல் நிலையில் இருந்ததால் ஆசிய நாடுகளின் மதம், சமய சாஸ்திரம், தத்துவம் போன்றவை நாகரிக முதிர்ச்சி அற்றவை எனவும் வெறும் கட்டுக்கதை எனவும் மூட நம்பிக்கை எனவும் பொய்யாக பிரச்சாரம் செய்யப்பட்டு வந்தன. அதிர்ஷ்டவசமாக கர்வம் நிறைந்த பகுத்து அறிவு இல்லாத இந்த கண்ணோட்டம் இப்பொழுது மறைந்து வருகின்றது. மேலும் உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் இந்தியாவின் சமஸ்கிருத இலக்கியத்தில் காணப்படும் ஆன்மீக தத்துவம் மற்றும் விஞ்ஞானத்தில் திகைப்பு அடையச் செய்யும் செல்வத்தின் மதிப்பை உணரத் துவங்கி இருக்கின்றார்கள். அதாவது மேற்கத்திய நாடுகள் அரசியல் மற்றும் பொருளாதார துறைகளில் மேலோங்கி இருந்த காரணத்தால் மேற்கத்தியர்களின் மறுக்கக்கூடாத கொள்கை இப்பொழுது எவரையும் கட்டுப்படுத்துவதாக கிடையாது. இவ்வாறாக பல அறிவாளிகள் மேற்கத்திய சமய நம்பிக்கை மட்டுமே அதிகாரபூர்வமானது என்பதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இவ்விதமாக பொருளாதாரம்,
மற்றும் அரசியல் அடிப்படையில் அல்லாமல் தத்துவ அடிப்படையில் ஆன்மீக விஷயங்களுக்கு தீர்வு காணக்கூடிய புதிய நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கின்றது. மேலும் சட்டத்தின் விதிகள் சக்தி மிகுந்தவர்களுக்கும் சக்தி அற்றவர்களுக்கு இடையில் ஏறு மாறான முறையில் செயல்படுத்தப்படும் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றது. நீதி என்பது பணம் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் அதற்கான சண்டை செய்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது என்ற நிலை ஏற்கனவே பல நாடுகளில் இருந்து வருகிறது. நாகரிகம் அடைந்த ஒரு நாட்டில் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தைக்கும் நியாயமான முறையில் சட்டத்தை அணுகக்கூடிய சமமான வசதி அளிக்கப்பட வேண்டும். இன்றைய காலங்களில் இதை நாம் சில சமயங்களில் மனித உரிமை என குறிப்பிடுகின்றோம். இந்த கலியுகத்தில் மனித உரிமை மிக மிக பாதிப்பு அடைந்த விஷயங்களில் ஒன்றாக இருக்கும் என்பது நிச்சயம். இந்த கலியுகத்தில் புறக்கவர்ச்சியினால் மட்டுமே ஆண்களும் பெண்களும் இணைந்து வாழ்வார்கள். மேலும் வியாபாரத்தில் வெற்றியானது வஞ்சகத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கும். பெண்மையும் ஆண்மையும் உடல் உறவில் உள்ள ஒருவரது திறமைக்கேற்ப தீர்மானிக்கப்படுகின்றது. ஒரு பூணுலை அணிந்து இருப்பதாலேயே ஒருவன் பிராமணன் என அறியப்படுவான். மனித வாழ்வின் உயர்ந்த முக்கிய நோக்கம் ஆன்மீக முக்தியாகும். அதுபோன்றே திருமணம், குழந்தை வளர்ப்பு போன்ற அடிப்படையான மனித ஸ்தாபனங்களும் கூட அந்த உயர்ந்த நோக்கத்தை அடைவதற்காகவே அர்ப்பணிக்கப்பட வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக இந்த கலியுகத்தில் காம இச்சைகளை திருப்திப்படுத்துவதே திருமணத்துக்கு உரிய முக்கிய காரணமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு உயிர் இனத்திலும் உள்ள ஆணையும் பெண்ணையும் உடல் உறவு கொள்ளும்படி தூண்டும் காம இச்சையானது உண்மையில் இயற்கையான தூண்டுதல் கிடையாது. ஏனென்றால் அது இயற்கைக்கு விரோதமாக உடல் உடன் ஆத்மாவை அடையாளப்படுத்துவதை அடிப்படையாக கொண்டு இருக்கின்றது. வாழ்வு என்பது ஒரு ஆன்மீகமான விஷயமாகும். உடல் என்று அழைக்கப்படும் இயந்திரத்திற்கு உயிரை கொடுப்பது உண்மையில் ஆத்மா ஆகும். ஆத்மாவிலிருந்து வெளிப்படும் சக்தி உணர்வு எனப்படுகின்றது. இவ்வாறாக உணர்வு அல்லது விஷயம் தெரிந்த நிலையானது முற்றிலும் ஆன்மீகமான ஒரு நிலையாகும். உயிர் அல்லது உணர்வானது பஞ்சபூதங்கள் ஆன ஒரு இயந்திரத்திற்குள் அடைக்கப்பட்டு அது தன்னை ஒரு இயந்திரமென தவறாக நினைக்கும் பொழுது பௌதிக வாழ்வு துவங்கி காம இச்சை எழுகின்றது. மாயை ஆன இந்த பௌதிக வாழ்வை நாம் திருத்தி கொண்டு உயர்ந்த திருப்தி அளிக்கும் தூய தெய்வீக வாழ்விற்கு திரும்பிச் செல்வதற்குரிய ஒரு அரிய வாய்ப்பாக இந்த மனித வாழ்வை இறைவன் நமக்கு அளித்து இருக்கின்றார். ஆனால் ஜட உடல் உடன் நம்மை அடையாளப்படுத்தி கொள்வது நீண்ட காலமாக தொடர்ந்து வரும் ஒரு விஷயம் என்பதால் பௌதிகத்தில் ஆழ்ந்துள்ள மனதின் தேவைகளில் இருந்து உடனடியாக விடுபடுவது பெரும்பான்மையான மனிதர்களுக்கு மிக மிக கடினமானது ஆகும். எனவேதான் வேத இலக்கியங்கள் புனிதமான திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. அதில் பெயரளவையான ஒரு ஆணும் பெயரளவையான ஒரு பெண்ணும் கட்டுப்பாடுள்ள ஒரு ஆன்மீக திருமணத்தில் இணைந்து வாழலாம். இவ்விதமாக குடும்ப வாழ்வை எடுத்துள்ள தன் உணர்வை நோக்கமாக கொண்ட ஒருவனால் போதுமான புலன் திருப்தியை அடைய முடியும் என்பதுடன் சமய கோட்பாடுகளை மதித்து நடப்பதன் மூலமாக தன் இதயத்தில் உள்ள பகவானை அவனால் திருப்திப்படுத்த முடியும். பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவனுடைய பௌதிக ஆசையை அகற்றி அவனை தூய்மைப்படுத்துகின்றார். கலியுகத்தில் இந்த ஆழமான அறிவு கிட்டத்தட்ட மறைந்து போய்விட்டது. இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடப்படுவது போன்று ஆண்களும் பெண்களும் மாமிசம், எலும்பு, தோல், இரத்தம் போன்றவை ஆன ஆண் பெண் உடல்களின் கவர்ச்சியின் அடிப்படையில் மிருகங்களைப் போல இணைந்து வாழ்கின்றார்கள். அதாவது இன்றைய நவீன கடவுள் நம்பிக்கையற்ற சமூகத்தில் மனிதனின் மேல் எழுந்தவாரியான புத்தியால் நித்திய ஆத்மாவை மூடியிருக்கும் ஸ்தூல உடலை துளைத்து கொண்டு மேல் நிலைக்கு செல்வது மிக மிக அரிதாகவே இருக்கின்றது. இவ்வாறாக
பெரும்பான்மையினர் தங்களுடைய குடும்ப வாழ்வின் மிக உயர்ந்த நோக்கத்தையும் மதிப்பையும் இழந்து விட்டவர்களாக இருக்கின்றார்கள். இங்கு ஸ்தாபிக்கப்பட்டுள்ள நியாயமான கருத்து என்னவென்றால், இந்த கலியுகத்தில் ஒரு பெண் பால் உறவு கவர்ச்சி உடையவளாகவும் பால் உறவில் திறமை உள்ளவளாகவும் இருப்பாள். ஆனால் அவள் ஒரு நல்ல பெண் என கருதப்படுகின்றாள். அதுபோன்றே பால் உறவு கவர்ச்சிகளை உடைய ஒருவன் ஒரு நல்ல மனிதன் என கருதப்படுகின்றான். 20ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மக்கள் பௌதிகமான திரைப்பட நடிகர் இடமும் புலன் நுகர்வுக்குரிய மற்ற விஷயங்கள் இடமும் செலுத்தும் ஆச்சரியப்படத்தக்க கவனமே இந்த அற்ப அறிவுக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஆகும். உண்மையில் வெவ்வேறு வகையான உடல்களுடன் உடல் உறவு அனுபவத்தை தேடுவது என்பது பழைய மதுவை புதிய புட்டிகளில் இருந்து பருகுவதற்கு ஒப்பாகும். ஆனால் இந்த கலியுகத்தில் வெகு சிலரே இதை புரிந்து கொள்கின்றார்கள். இறுதியாக இங்கு குறிப்பிடுவது என்னவென்றால், இந்த கலியுகத்தில் ஒருவன் ஒரு குறிப்பிட்ட உடையை அணிந்து இருப்பதாலேயே அவன் ஒரு குரு என்றோ பிராமணன் என்றோ அறியப்படுகின்றான். இந்தியாவில் உள்ள பிராமணர்கள் பூணூல் அணிகின்றார்கள். உலகின் வேறு பகுதியில் உள்ள புரோகிதர் பிரிவினர் வேறு ஆபரணங்களையும் அடையாள சின்னங்களையும் அணிகின்றார்கள். ஆனால் இந்த கலியுகத்தில் ஒருவன் கடவுளை பற்றி அறியாதவனாக இருப்பினும் ஒருவனை ஒரு சமய தலைவன் என நிலை நாட்டுவதற்கு இத்தகைய அடையாள சின்னங்கள் மட்டுமே போதுமானவையாக இருக்கின்றன. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.